தர்ஷன் விஜய் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளராக வெற்றிகரமாக அந்த படத்தை முடிச்சிருக்கிறாரு. எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம எல்லா புகழும் வந்து தயாரிப்பாளர் தான். ஏன்னா ஒரு ஒரே ஷெடியூலில் வந்து ஒரு பிளான் பண்ணோம். வழக்கமாக எல்லாமே வந்து டேபிளில் பிளான் பண்ணிடுவோம். பட் ஆன் ஸ்பாட் போகும்போது பயங்கர டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீம் ஒத்துழைப்பு, ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு யூனிட்டாக எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதுக்கு இந்த டீம் ஒரு சிறந்த உதாரணமாக இருந்துச்சு. ஒரு டைரக்டராக என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அதை தாண்டி ஒரு யூனிட்டாக வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைட் ஆஃபீஸரில் இருந்து ஒரு ப்ரொடியூசர் வரைக்கும் அந்த கோஆப்ரேஷன் இருந்தாலும் அது வெற்றிகரமாக நடக்கும். அந்த வகையில் வந்து இதில் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சின்சியராக எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு வாழை ஜானகி அம்மா அவங்களோட ஒர்க் டெடிகேஷன்ஸ்லேருந்து வனிதா மேடம்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒர்க் பண்ணாங்க. இல்லைனா ஒரு 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 ஷார்ட் டைமில் பிளான் பண்ணோம், ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியமானு சொல்லிட்டு கேட்டே இருந்தாப்புல தர்ஷன் சார். இல்லை ஆல்ரெடி நான் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, 2-3 விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சார் முடியும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி இறங்கினாரு. ஸோ ஒரு 3 நாளில் வந்து யூனிட் வந்து ஒரு வார்ம் அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 4 டேஸில் எல்லா விஷயங்களுமே சரி பண்ணி ஒரு வெற்றிகரமாக முடித்தோம். ஒரு சிறந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமாக தர்ஷன் விஜய் சார் வந்து மயில் ப்ரொடக்ஷனை கொண்டு போகிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த வெற்றிகரமான ஒரு படமா அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு காஸ்டியூம் டிசைனர் பியூலட்லேருந்து டிஓபிக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. வந்து வரும்போது ஒரு டிஓபி பார்த்தாரு, இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு பிரதர் ஆகிட்டாரு. ஸோ அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அதேமாதிரி ஆர்டிஸ்ட்டு அப்புகுட்டி சாயர்லேருந்து ஜானகி அம்மாவிலேருந்து டிஎம் குமார்லேருந்து எல்லாருமே ஒரு சிறப்பாக பண்ணாங்க. ரோலிசவர் யுவெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அமுதவனம் சார் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்க. எல்லாருமே அந்த கேரக்டர் ஆர்க்கு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணாங்க. வனிதா மேம் வந்து ஒரு ஃபைனான்சியல் கேரக்டர் பண்ணாங்க. அது இன் அண்ட் அவுட் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். சிறப்பாக பண்ணியிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சிறப்பாக பண்ணுறோம், அழகாக பண்ணுறோம். சீக்கிரமாக படத்தை வருவோம். படத்தை வந்து சிறப்பாக முடிக்கிற மாதிரி அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் ஹெல்ப் பண்ணோம். வந்திருக்க மீடியா எல்லாருக்கும் நன்றி.